ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வேதாந்த சேனல். நான் உங்கள் தமிழன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூடியூப் வீடியோக்கு கீழே வந்து சார் பகுபத உறுப்பிலக்கணம் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம். அதுல பதம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா சொல் அப்படின்றதுதான் பொருள். பதம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா சொல் அப்படின்றது பொருள். பதம் அப்படின்றது ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று பகுபதம், இன்னொன்று பகாபதம். பகுபதம், பகாபதம். இது கிளியரா? எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா பகுபதம், பகாபதம் அப்படின்னு பிரிக்கிறோம். அதுல பகுபதம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பிரிக்க முடியும். பிரிக்க முடிகிறது தான் வந்து என்னது பகுபதம். அதே வந்து பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. ஓகேவா? இது கிளியரா? பகுபதம், பகாபதம் அப்படின்னு ரெண்டு பிரிக்கிறோம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும், பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. ஓகேவா? பதம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா சொல் அப்படின்றது பொருள். இது கிளியரா? ஓகேவா? அடுத்து நான் பார்க்கலாமா சார்? ஓகே சார், பகுபதம் பார்த்தாச்சு. பகுபத உறுப்புகள் என்ன சார் இருக்கு? பகுபதம், பகாபதம். அதுல நம்ம பார்க்கறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பகுபதம் தான் பார்க்க போறோம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா சார்? பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை சார் இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, மொத்தம் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஓகேவா? இது இருக்கா? பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கேட்டா வந்து வரிசை மாறாம இப்படிதான் சொல்லணும். நானா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பகுதி, அதுக்கப்புறம் வந்து சந்தி, அதுக்கப்புறம் வந்து விகுதி, அந்த மாதிரி வந்து நான் வரிசைப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஆனா உங்கள்கிட்ட பகுபத உறுப்புகள் எத்தனை, அவையாவை அப்படின்னு கேட்டா இந்த வரிசையில தான் எழுதணும். இந்த வரிசையில தான் நீங்களும் சொல்லணும். ஓகேவா? பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6. அவை என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பகுதி, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு எத்தனை உறுப்பு இருக்கு? 6 உறுப்பு இருக்கு. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமானது. எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா 6 உறுப்பு இருக்கு அப்படின்றத கரெக்டா சொல்லணும். என்னென்ன அப்படின்னு கேட்டா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அடுத்து போலாமா? அப்ப பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகேவா? இது கிளியரா? அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா பதம் அப்படின்னு பார்த்தோம். அதோட பொருள் சொல்லு. ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பகுபதம், இன்னொன்னு பகாபதம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும், பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. நம்ம பகுபதத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பகுபதத்துல மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாக்குறோம்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். கிளியரா? ஓகே, அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகேவா? எடுத்துக்காட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி பிரிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா பரந்தான். அதாவது பரந்தான் அப்படின்றது ஒரு வார்த்தை. அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். பர அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கட்டளை சொல். கட்டளை சொல்னா என்ன சார் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? எப்படி பிரிக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்க. பர அப்படின்றது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பயுமே கட்டளை சொல்லா இருக்கணும். கட்டளை சொல்னா என்ன அப்படின்னா எழுது, இதை செய், படி. படி அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னா கட்டளை சொல். ஒரு விஷயத்த வந்து ஏவுறது, நீ வந்து இதை செய், ஒரு கட்டளையா சொல்றது, நீ இதை பண்ணணும் அப்படின்றது என்ன கட்டளை. அதுதான் படி, செய், எழுது, அதெல்லாம் என்ன அப்படின்னா கட்டளை சொல். அது மாதிரி பர அப்படின்றது என்ன கட்டளை சொல். இது புரிஞ்சிருச்சா? அப்ப வந்து இது என்னது கட்டளை சொல். ஓகேவா? அடுத்து இந்து அப்படின்றது என்ன? இது என்ன சொன்ன? பகுதி. இந்து அப்படின்றது என்ன அப்படின்னா சந்தி. ஓகேவா? இந்து அப்படின்றது என்ன அப்படின்னா சந்தி. அடுத்து இத்து அப்படின்னு இருக்கே, அது என்ன சார் அப்படின்னா இடைநிலை. இந்த இடத்துல இந்து இருக்கா, அதோட சேர்த்து இத்துன்னு வரும். அது இத்தானது என்ன ஆகும் அப்படின்னா விகாரமா மாறும். ஓகேவா? எப்பயுமே என்ன இருக்கும்? இந்தோட என்ன வார்த்தை இருக்கும் அப்படின்னா இத்து அப்படின்றது விகாரமா மாறும். ஓகேவா? அதை நான் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லி தரேன். இப்போதைக்கு எப்படி பிரிக்கணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆண் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. சார் ஒண்ணுமே எனக்கு புரியல சார். பர வந்து பகுதின்னு சொன்னீங்க, இந்து வந்து சந்தின்னு சொன்னீங்க, இத்து வந்து விகாரமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றீங்க, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்றீங்க.
என்ன சார் வந்து எழுதி போட்டுறீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னா நான் அதை சொல்றேன். ஓகேவா? அப்ப வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்றத மட்டும் இதுல பாத்துக்கோங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் பின்னாடி ஒண்ணா சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு ஓ இதனால இது சொன்னீங்களா, ஓ இதனால இதை சொன்னீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? அப்ப பர அப்படின்னு சொல்றோம், அதை வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்த அப்படியே போட்டுக்கிறோம், இதை வந்து சந்தி. அடுத்து தா அப்படின்னு இருக்கா, இந்த வார்த்தையை எப்படி சார் நான் பிரிக்கிறது அப்படின்னா இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. இது தெரியுமா? இக்கு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு க, இக்கு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு கா. நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், சின்ன பிள்ளைல இந்த மாதிரி படிச்சிருப்போமா, காக்கா கி குக்கு கே கை கோகோ கவ் அப்படின்னு வரிசையா படிச்சிருமா. அந்த மாதிரி தாவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. இது புரியுதா? அப்ப என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பர அப்படின்றத பிரிச்சோம். ஓகேவா? எப்படி பிரிக்கிறது மட்டும் சொல்ல பாருங்களேன். பர அப்படின்ற பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட், அது வந்து கட்டளையை சொல், அதை பிரிச்சாச்சு. அடுத்து இந்து, அதை வந்து அப்படியே எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அடுத்து தா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதை எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னா இப்படிதான் பிரிக்கணும். இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு தா அப்படின்னு பிரிக்கிறோமா. அப்ப இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதணும். இந்த பாயிண்ட் கிளியரா? இத்தை கூட்டு வந்து எங்க எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல எழுதணும். அடுத்து என்ன வார்த்தை இருக்கு, இன்னு இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆ இருக்கு. அப்ப ஆவை இங்க எழுதணும், இந்த இன்னை இங்க எழுதணும். புரியுதா? எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இன்னொரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பரந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பரந்தான் அப்படின்னு இருக்கு, அதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு நம்ம பிரிக்க போறோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? பர அப்படின்றது என்ன அப்படின்னா பகுதி. ஓகேவா? பர அப்படின்றது என்ன, பகுதி. இது வந்து ஒரு கட்டளை சொல். ஓகேவா? அதனால அது வந்து பகுதியா இருக்கு. மீதி உள்ளதெல்லாம் விட்டுருங்க, அதனால நான் சொல்றேன் அடுத்தடுத்ததுல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்றதுக்காக தான் எழுதி போட்டேன். ஓகேவா? பர அப்படின்றது என்ன, ஒரு கட்டளை சொல் அப்படின்றது அது முடிஞ்சிருச்சா. அடுத்து இந்த அப்படின்னு இருக்கா, இது என்ன சொல்லியிருக்கேன், சந்தி. இந்த தூக்கி அப்படியே போட்டுக்கணும். இந்த தா அப்படின்னு இருக்கா, இதை எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்னா இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு தா. தா. இது புரியுதா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதணும். ஓகேவா? இந்த தாவை மறந்துடணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த தாவை தான் பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு தா அப்படின்னு பிரிக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதணும். மீதி என்ன இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு. இந்த ஆவை கொண்டு வந்து இங்க எழுதணும், இந்த இன்னை கொண்டு வந்து இங்க எழுதணும். இப்படிதான் பிரிக்கணும். புரியுதா? பகுபத உறுப்பு இலக்கணத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? 2 வாட்டி உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்கேன். புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? அடுத்து போலாமா? பகுபத உறுப்பு இலக்கணத்தை இப்படிதான் பிரிக்கணும். ஓகேவா? கிளியரா? ஓகே. அடுத்து பகுதி. சார் ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதுனீங்க சார், கட்டளை சொல்ல வரும் அப்படின்னு. பகுதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பகுதி. அது அப்படியே படிக்கிற பாருங்க. பகுபதத்தின் முதலில் அமைந்து, பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. எப்படி இருக்குமா, முதன்மையான பொருளை தருது என்ன, பகுதி அப்படின்றது. ஓகேவா? பரந்தான் அப்படின்ற வார்த்தையில பர அப்படின்றது என்ன, பகுதி. ஓகேவா? இது கட்டளையாகவே அமையும். கட்டளை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், இதை எழுது, படி, இதை செய் அப்படின்றதெல்லாம் என்ன, ஒரு விஷயத்த ஏவுறது, நீ இதை பண்ணு அப்படின்றதெல்லாம் என்ன, கட்டளை. அந்த மாதிரி என்னவா இருக்கும், கட்டளையா இருக்கும். பர அப்படின்றது நீ, பர அப்படின்றது என்ன, பறக்கிறது. அந்த ஒரு சொல்ற மாதிரி பர அப்படின்றது என்ன அப்படின்னா கட்டளை. ஓகேவா? அப்ப பர அப்படின்றது என்ன, பகுதி. இது கிளியரா? அப்ப என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு வார்த்தையோட முதன்மையான எழுத்து முதல்ல வர்றது. ஓகேவா? முதலில் அமைந்துள்ள முதன்மையான பொருளை தருவது பகுதி. இது கட்டளை பொருள்ல வரும், அது வந்து பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? பரந்தான் அப்படின்றத பிரிச்சோம், அதுல வந்து பர அப்படின்றது பகுதி. இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும்? இன்னொரு சொல்ற மாதிரிங்க, பகுதி அப்படின்னு இருக்கு. பகுதி அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லா இருக்கும், முதன்மையான பொருளை தரக்கூடிய முதன்மையான எழுத்தா இருக்கும், முதல்ல வர எழுத்தா இருக்கும். அதை தான் என்ன சொல்றாங்க, பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பகுபதத்தோட முதல் அமைஞ்சிருக்கு, அது பகுதி. இது கட்டளையா வருது. கட்டளையா வர்றது இதுல என்ன, பர அப்படின்றது என்ன, பகுதி. கிளியரா? இதான் பகுதி. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அடுத்து போலாமா? அடுத்து என்ன சார், அடுத்து சந்தி. ஓகேவா? பகுதி முடிச்சு வச்சு அதுக்கு அடுத்து என்ன, பகுதி அப்படின்றத முடிச்சாச்சு. அடுத்து சந்தி. சந்தி எப்படி சார் வரும், பெரும்பாலும் பகுதிக்கும், இது என்ன சொன்ன, பகுதிக்கும் இடைநிலைக்கும், இதை வந்து இடைநிலை. இடைநிலை என்னன்னு நான் சொல்றேன். ஓகேவா? பகுதிக்கும் இடைநிலைக்கும், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடைபெறும் மெய்யெழுத்து, இடையில இருக்க மெய்யெழுத்து, இந்த அப்படின்றது என்ன, மெய்யெழுத்து. இதுதான் சந்தி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இதுதான் என்ன சொல்றாங்க, சந்தி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுதான் பெரும்பாலும் பகுதிக்கும், இது என்னது, பகுதி. இது என்னது, இடைநிலை. இத்து அப்படின்றது என்ன, இடைநிலை. அதை நான் சொல்றேன். ஓகேவா? இதுக்கு இடையில இருக்கிற ஒரு மெய்யெழுத்து, இதுக்கு இடையில இருக்கிற ஒரு மெய்யெழுத்து என்ன சொல்றாங்க, சந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? சந்தி அப்படின்னா என்னன்னு புரியுதா? பகுதிக்கும்
இடைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெய்யெழுத்து தான் என்ன சொல்றாங்க, சந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரந்தான் அப்படின்னு இருந்துச்சு, அதுல பர அப்படின்றது பகுதி முடிஞ்சிருச்சு, இந்த அப்படின்றது என்ன புரிஞ்சிருக்கு, சந்தி அப்படின்றது புரியுது. ஓகேவா? அதுல இத்து அப்படின்றது விகாரம். எப்பயுமே இந்த வந்துச்சுன்னா அதோட கூட்டு பொருள் என்ன வரும் அப்படின்னா இத்தானது விகாரம். கிளியரா? அப்ப என்ன பார்த்துருக்கோம், பகுதி, சந்தி, அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம், விகாரம் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டேன்னா. ஓகேவா? கிளியரா? அடுத்து நான் வந்து விகாரத்துக்கு நான் ஒரு ஸ்லைட்ல வச்சு நான் சொல்றேன். புரியுதா? அப்ப பகுதி அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், சந்தி அப்படின்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து விகாரம். விகாரம்னா என்ன சார், பகுதி, சந்தி, இடைநிலை, இது மூணுத்துக்கும் முதலியவற்றில் ஏற்படும் மாற்றத்தை தான் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சந்தியில என்ன இருக்கு, இந்த அப்படின்றது என்ன இருக்கு, சந்தி அப்படின்றது ஆயிருக்கா. ஓகேவா? இதுல இத்து அப்படின்றது விகாரமா மாறி இருக்கு. அப்ப இந்த வந்துச்சுன்னா என்ன ஆகும், இத்து அப்படின்றது எப்பயுமே விகாரமா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் கிளியரா? இந்த அப்படின்னு வந்துச்சுன்னா இத்து அப்படின்றது விகாரமா இருக்கும். கிளியரா? ஓகேவா? பகுதி, சந்தி, அப்புறம் என்ன பார்த்துட்டோம், விகாரம். இது மூணு பார்த்துட்டோமா? இது மூணுலயே உங்களுக்கு கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? விகாரம் அப்படின்றது என்ன, பகுதி, சந்தி, இடைநிலை, இது மூணுத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்க, விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்துன்னு வரும்போது அதோட விகாரம் என்ன அப்படின்னா இத்து அப்படின்றது அதோட விகாரமா மாறிடுச்சு. இது கிளியரா? அப்ப என்ன பார்த்துட்டோம், பகுதி, சந்தி, விகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்கலாமா? அடுத்து இடைநிலை. சார் இடைநிலை என்ன சார், அதான் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்குது சந்தி சந்தின்னு சொன்னீங்க சார், அந்த இடைநிலை என்ன சார் அப்படின்னா பகுதிக்கும், இது என்ன சொன்ன, பகுதிக்கும், விகுதிக்கும், இது என்னது, விகுதிக்கும், இடையில், இடையில இருக்கு, இது சந்தி, இதை விட்டுருங்க, இது என்னது, சந்தி. பகுதிக்கும் இது வந்து விகுதி. ஓகேவா? கடைசியில இருக்கிறது விகுதி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பயுமே என்ன சொல்லுவோம், பகுதின்னு சொல்லுவோம், கடைசியில இருக்கிறது என்ன சொல்லுவோம், விகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் இருந்தா பகுதி, கடைசியில இருந்தா விகுதி. இது கிளியரா? அதுல ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறதுல, ஓகேவா, இதுல இடையில் அமைந்துள்ள காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. கால சார் காலம்னா என்ன சார், காலம்னா நமக்கு என்ன தெரியும், மூணு காலம் இருக்கு. என்னென்ன காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு மூன்று காலம் இருக்கு. அதுல அந்த காலத்தை குறிப்பிடுதான். அது என்னன்னு பார்க்கலாமா? பரந்தான் அப்படின்றத பார்த்தோமா? ஓகேவா? அதுல பகுதிக்கும் விகுதிக்கும், இதை நான் சொன்னேன் பகுதி அப்படின்னு சொன்னேன், இதை நான் சொன்னேன் விகுதி அப்படின்னு சொன்னேன். இதுக்கு இடையில அமைஞ்சுள்ள காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. அப்ப எது இடைநிலை அப்படின்னா இத்து அப்படின்றது இடைநிலை. ஓகேவா? சந்தியை விட்டுணும், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறதுல காலத்தை காட்டுறது எது அப்படின்னா இடைநிலை. இதுல என்ன இருக்கு, பரந்தான். ஓகேவா? ஓகேவா? மூணா பிரிச்சிருக்கோம், பரந்தான், பறக்கின்றான், பரப்பான். ஓகேவா? மூணு விஷயம் இருக்கு. பரந்தான் அப்படின்றது என்ன, இறந்த காலம் முடிஞ்சிருச்சு, அவன் பறந்து முடிச்சுட்டான். ஓகேவா? பறக்கின்றான் அப்படின்னா இப்ப நிகழ்காலத்துல பறந்துகிட்டு இருக்கான், அதுதானே சொல்றாங்க பறக்கின்றான். அடுத்து பரப்பான், இப்ப பறக்கல அவன், இப்ப ஏரோப்ளேன்ல பறக்கல, இனிமேதான் விமானத்துல பறப்பான். ஓகேவா? அவன் விமானத்துல பறந்தான், எப்ப முன்னாடியே முடிச்சிட்டான், பறந்து முடிச்சிட்டான் அப்படின்றது என்ன, இறந்த காலம். இவன் விமானத்தில் பறக்கின்றான் அப்படின்றது என்ன, விமானத்துல இப்ப பறந்துட்டு இருக்கான். ஓகேவா? அடுத்து பரப்பான், நாளை விமானத்தில் பறப்பான். ஓகேவா? மூணு காலத்துக்கும் புரியுதா? இப்ப இந்த இடத்துல என்ன காலம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். என்ன காலம் வந்திருக்கு, பறந்தான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இது இறந்த காலம். சோ என்ன, இறந்த கால இடைநிலை. கிளியரா? இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப என்ன பார்த்துருந்தோம், பறந்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, பறந்தான். ஓகேவா? விமானத்தில் பறந்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு என்ன ஆயிடுச்சு, அது இறந்த காலமா இருக்கு. அப்ப இத்து அப்படின்றது என்ன, இறந்த கால இடைநிலை. இடைநிலை அப்படின்ற வார்த்தையை போடணும். இது எந்த காலத்துல வருது, பறந்தான், பறக்கின்றான் அப்படின்னு சொல்லணும், நிகழ்கால இடைநிலை அப்படின்னு போடணும். பரப்பான் அப்படின்னு என்ன போடணும், எதிர்கால இடைநிலை அப்படின்னு போடணும். அப்ப என்ன முடிஞ்சிருச்சு, பறந்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இறந்த கால இடைநிலை அப்படின்றத போட்டிருக்கோம். இந்த பாயிண்ட் கிளியரா? புரியுதா? அப்ப என்ன பார்த்துருக்கோம், பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, இது மூணும் பார்த்தாச்சா? இது புரியுதா? அடுத்து நான் பார்க்கலாமா? அதுக்கு அடுத்து விகுதி. சரி விகுதினா என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்க. விகுதினா ஒண்ணும் இல்ல, பகுபதத்தின், இது என்ன சொன்னோம், பகுபதத்தின் இறுதியில் அமைந்து கடைசியில இருக்கும். இது என்ன எப்படி இருக்கும், கடைசியில இருக்கும். அதுதான் நான் சொல்லியிருந்தேன் விகுதி. ஃபர்ஸ்ட்ல இருந்தா அது பகுதி, கடைசியில இருந்தா அது விகுதி. ஓகேவா? அப்ப பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, உயர்திணை, அக்ரிணை, பால், என்னென்ன பால் இருக்கு, ஒன்றன் பால், பலவின் பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், இந்த மாதிரி எத்தனை வகை, 5 வகை பால்கள் இருக்கா, அந்த பால் எண்ணு, இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகியவற்றையோ முற்று பெற்றுச்சு, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி.
இதுல ஏதாச்சும் ஒன்று காட்டுனுச்சு அப்படின்னா அது விகுதி அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், விகுதி அப்படின்றது கடைசியில வரதுதானே சொல்லியிருந்தேன், விகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி பிரிச்சோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 2 வாட்டி உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஓகேவா? பகுபதத்தோட இறுதியில் அமைஞ்சது திணை, உயர்திணை, அக்ரிணை. பால் என்ன சொல்லுவோம், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு 5 வகை பாக்கள் இருக்கு. அந்த பாக்கள் ஏதாச்சும் ஒன்று வரலாம், இல்லை எண், இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை அதுலேயும் கூட வரலாம். ஆகியவற்றையோ முற்று, எச்சம், முற்று பெறலாம். அதோட வார்த்தை எப்படி இருக்கலாம், முற்று பெறலாம், எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி அப்படின்னு முடிக்கிறாங்க. எப்படி சார் அப்படின்னா, ஆண் அப்படின்றத எப்படி பிரிச்சோமா, பரந்தான் அப்படின்றது யாரு, பரந்தான் அப்படின்றது ஆணா பெண்ணா, ஆண். என்னது பரந்தான் அப்படின்றது ஒரு ஆண். ஓகேவா? விமானத்தில் பறந்தான் அப்படின்றது என்ன, ஆண், ஒரு ஆணை குறிக்குதா, பறந்தால் சொல்லல, பறந்தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப பறந்தான் அப்படின்னு என்ன பொருள், ஆணை குறிக்குது. ஓகேவா? அப்ப இது என்ன, ஆண் பால். என்ன பால், ஆண் பால். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்து முற்று பெற்றுச்சு, என்ன ஆயிடுச்சு, விமானத்தில் பறந்தான். முடிஞ்சிருச்சு, அவன் விமானத்துல பறந்துட்டான், அது முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. என்னது, வினை முற்று பெற்றுச்சு. ஓகேவா? அப்ப வினை முற்று பெற்றுச்சு, அது என்னது, கடைசியாது விகுதி. ஓகேவா? இதனால என்னது, விகுதி. அப்ப என்ன பண்ணணும், ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப என்னது, ஆண், ஒரு பறந்தது யார் அப்படின்னா ஒரு ஆண், அதனால பறந்தான் இருந்துச்சு, அதனால ஆண்பால் அப்படின்றது போட்டுக்கிட்டோம். இந்த வினை வந்து என்ன ஆயிடுச்சு, முற்று பெற்றுச்சு, அதனால இது வினை முற்று பெற்றுச்சு, அதனால வந்து வினை முற்று. கடைசியில இருந்தா என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகுதி அப்படின்னு சொல்லுவோம். சோ விகுதி அப்படின்றத போட்டுக்கிட்டோம். ஓகேவா? அப்ப ஆண்பால் வினை முற்று விகுதி. புரியுதா? பகுப்பத உறுப்பிலக்கணம் எவ்வளவு ஈஸியா இருக்கா, அதுதான் உங்களுக்கு நான் அதை சொல்ல வர்றது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சார் இதுல எல்லாமே சொல்லிட்டீங்க, பகுதி சொல்லிட்டீங்க, விகுதி சொல்லிட்டீங்க, இடைநிலை சொல்லிட்டீங்க, சந்தி சொல்லிட்டீங்க, விகாரம் சொல்லிட்டீங்க, சாரியை மட்டும் சொல்லவே இல்லையே சார் அப்படின்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது நான் சொல்றேன் பாருங்க. நடந்தனன் அப்படின்றது எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகேவா? நடந்தனன் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இதுல பகுதி என்னப்பா, எப்பயுமே தெரியுது, நட அப்படின்றது என்ன, கட்டளை சொல்லா இருக்கு, அது வந்து பகுதி. ஓகேவா? இந்து அப்படின்றது சந்தி. ஓகேவா? அதுல இத்து அப்படின்றது விகாரம். ஓகேவா? நட அப்படின்றது பகுதி, அடுத்து இந்து அப்படின்றது சந்தி, அதுல எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், இத்து அப்படின்றது விகாரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா. அடுத்து தேவை எப்படி பிரிக்கலாம், அங்கேதான் பிரிச்சோம், அதே மாதிரிதான் பிரிக்க போறோம். இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு த. புரியுதா? அப்ப என்ன பண்றோம், இந்த இத்தை தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா, இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப நடந்தனன் அப்படின்னு இருக்கு, அதுல நட அப்படின்றது பகுதி, இந்த அப்படின்றது சந்தி, இந்த இத்து அப்படின்றது விகாரமா மாறிடுச்சு. இதுவரையும் கிளியர் ஆகுதா? அடுத்து இந்த தேவை எடுத்துக்கிறோம். இப்ப நடந்து இதுவரையும் தான் நம்ம பிரிச்சிருக்கோம் இந்த இடத்துல, இந்த இத்து வரையுமே, ஏன்னா அது விகாரமா மாறிடுச்சு, இதுவரையும் தான் பிரிச்சிருக்கோம். அடுத்து தேன் அதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப இந்த தேவை எடுத்துக்கிறோம். தேவை எடுத்து பிரிக்கும்போது எப்படி இருக்கு, இத்து கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு த அப்படின்னு இருக்கா? புரியுதா? இதுல இந்த இத்து இருக்குல்ல, இந்த இத்தை எடுத்து போட்டுக்கிறோம். என்ன ஆயிடுச்சு, இறந்த கால இடைநிலை. ஏன், நடந்த முடிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, என்ன சொன்னேன், இறந்த காலம். அப்ப என்ன ஆயிடுச்சு, இது இறந்த கால இடைநிலையா இருக்குது. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? பேலன்ஸ் இதுல என்னப்பா இருக்கு, ஆ இருக்கா, இதுல என்ன இருக்கு, ஆ அப்படின்றது இருக்கு. அந்த ஆவை தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பாக்குறோம், அடுத்து நா இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு, நா அப்படின்றது இருக்கு. பேலன்ஸ் இந்த ஆ இருந்துச்சு, அந்த ஆவை தூக்கி இங்கே போட்டுக்கிட்டோம். பேலன்ஸ் இந்த இடத்துல நா இருக்கு, இந்த நாவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிக்க போறோம். இன்னு கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு நா. புரியுதா? அப்ப இந்த இன்ன தூக்கி என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல போட போறோம். இதுதான் என்ன சொல்றாங்க, சாரியை அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க, சாரியை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறது என்ன சார், இங்க ஒரு ஆ இருக்கா, இங்க ஒரு இன்ன இருக்கா, அதை என்ன பண்றோம் சேர்த்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு பையனை குறிச்சது அப்படின்னா அது ஆண், ஒரு பெண்ணை குறிச்சது அப்படின்னா அது பெண். அப்ப யாரை குறிச்சது அப்படின்னா நடந்தன அப்படின்னா ஒரு ஆணை குறிச்சிருக்கு. சோ இது ஆண்பால் வினை வந்து முற்று பெற்றுச்சு, வினை முற்று விகுதி. புரியுதா? கிளியர் ஆகுதா? யாருக்காச்சும் குழப்பமா இருக்கா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. ஓகேவா? இப்ப நடந்தனன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்க போறோம். ஓகேவா? கிளியரா? அதுல நட அப்படின்றது என்ன, பகுதி. நட அப்படின்றது என்ன, பகுதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன இருக்கு, இந்த அப்படின்னு இருக்கு. இந்த என்ன சொல்லியிருக்கேன், சந்தி. இந்த அப்படின்னா என்ன பொருள், சந்தி. அதுல இத்தி எப்பயுமே என்னவா இருக்கும், விகாரமா இருக்கும். அப்ப இத்தி என்ன எப்பயுமே இருக்கும், விகாரமா இருக்கும். இது வரையும் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? அடுத்து இதுவரையும் நம்ம இங்க பிரிச்சாச்சு. மீதி இருக்கிறது
தா இருக்கு, நா இருக்கு, இன்னு இருக்கு. அப்ப தாவை பிரிக்கிறோம், நாவை பிரிக்கிறோம். ஓகேவா? இந்த எழுத்து ஃபர்ஸ்ட் தாவை பிரிக்கிறோம், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு கிடைக்குது. நாவை பிரிக்கிறோம், இன்னு கூட்டல் ஆ இஸ் ஈக்குவல் டு நா அப்படின்னு கிடைக்குது. இது கிளியரா? அப்ப என்ன பண்றோம், இந்த இத்தை தூக்கி இந்த இடத்துல போடுறோம். அதை என்ன சொல்றோம், இறந்த கால இடைநிலை. ஏன்னா முடிஞ்சு போயிடுச்சு, அதை என்ன சொல்றோம், இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இது புரியுதா? ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கு, இந்த ஆ அப்படி இருக்கா, இந்த ஆவை தூக்கி இந்த இடத்துல போடுறோம், இந்த நாவை பிரிக்கிறோம். இப்ப என்ன பண்றோம், இந்த நாவை பிரிக்கிறோம். இந்த நாவை பிரிக்கும் போது இந்த இன்னு இருக்கா, இந்த இன்ன தூக்கி இந்த இடத்துல போடுறோம். இது சாரியை. இது புரிஞ்சிருச்சா? அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம். இது என்ன அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. புரியுதா? கிளியர் ஆகுதா? விளங்குதா எல்லாருக்கும்? ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நடந்தனன் அப்படின்றத பிரிச்சோம். பிரிச்சு என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன். புரியுதா? புரியல அப்படின்னா 2 வாட்டி சொல்லியிருக்கேன், ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கிளியர் ஆகுதா? சார் சாரியை அப்படின்னு சொன்னீங்களே சார், அது என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரும்பாலும் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதி. இடைநிலை என்ன சொல்லியிருக்கேன், இது இடைநிலை. இத்து அப்படின்றது என்ன, இடைநிலை. அடுத்து என்ன இருக்கு, விகுதி. விகுதி என்னது, கடைசியா இருக்கிறது தான் விகுதின்னு சொல்லியிருக்கேன். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இடம்பெறும் அசை சொல்லி தான் சாரியை. நடுவில் இடம்பெற்றிருக்கா, எதை என்ன சொல்றாங்க, சாரியை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப என்ன இருக்கு அப்படின்னா இறந்த கால இடைநிலை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் நிற்கக்கூடிய ஒரு அசை சொல்லதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாரியை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சாரியைன்னா என்னன்னு புரியுதா? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சொல்லு, அசை சொல்லதான் என்ன சொல்றாங்க, சாரியை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரிஞ்சிருச்சா? ஓகே, மறுபடியும் ஒரு நான் ரீகேப் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சோம். பதம் அப்படின்றது என்ன, சொல் அப்படின்றது பொருள். ரெண்டா பிரிக்கிறோம், ஒன்னு பகாபதம், இன்னொன்னு பகுபதம், இன்னொன்னு பகாபதம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடியும், பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது. இது புரியுதா? இதுல நம்ம பகுபதம் அப்படின்றது பார்த்துட்டு வந்தோம். பகுபதத்தை எப்படி பிரிச்சு, மொத்தம் எத்தனை இருக்கு, 6 வகை இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம். புரியுதா? அடுத்து அதுல பரந்தான் அப்படின்றத பிரிச்சோம். பர அப்படின்றது பகுதி, இந்த அப்படின்றது சந்தி, இதுல இத்து அப்படின்றது விகாரம் தானவே வந்துடும். தாவை பிரிச்சோம், இத்து கூட்டலா அப்படின்றது இருந்துச்சு. இத்தை என்ன பண்ணிக்கிட்டோம், முன்னாடி போட்டுக்கிட்டோம். ஆவை எடுத்துக்கிட்டோம், ஆவை போட்டு மீதி என்ன இருந்துச்சு, இன் அப்படின்றது இருந்துச்சு, சேர்த்து ஆன் அப்படின்றது எழுதிட்டோம். ஓகேவா? இதுல பகுதி அப்படின்றது கட்டளை சொல்ல வரும், முதன்மையா அமையும். பர அப்படின்றது பகுதி. இது புரிஞ்சிருச்சா? அடுத்து சந்தி அப்படின்றது நடுவில் வரக்கூடிய சொல்லு, அது இந்து, அது சந்தி. அதுல எப்பயுமே என்ன ஆகும், இத்து அப்படின்றது விகாரமா இருக்கும். அதுவும் எழுதிட்டோமா? என்ன பண்ணுவோம், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறத என்ன சொன்னோம், சந்தி அப்படின்னு சொன்னோம். இது கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து விகாரம் அப்படின்னு என்ன சொன்னோம் அப்படின்னா பகுதி, சந்தி, இடைநிலை இதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்றாங்க, விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்படின்றது சந்தி, அதோட இத்து அப்படின்றது விகாரமா இருக்கு, மாறிடுச்சு. இது புரிஞ்சிருச்சா? அடுத்து இடைநிலை அப்படின்றது என்ன சொன்ன, பகுதிக்கும் விகுதிக்கும், இது பகுதி, இது விகுதி, ரெண்டுத்துக்கும் இடையில காலத்தை காட்டுறது என்ன சொன்ன, இடைநிலை அப்படின்னு சொன்னேன். பறந்தான், விமானத்தில் பறந்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு, அதனால அது இறந்த காலம், அதனால இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலையா மாறிடுச்சு. இது கிளியரா? இடைநிலை புரிஞ்சிருச்சா? அடுத்து விகுதி அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன், கடைசியில இருக்கிறத என்ன சொல்லியிருந்தேன், விகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பகுபதத்தோட இறுதியில மஞ்சள் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றில் முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டுவதுதான் விகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன இருக்கு, ஆண் அப்படின்றது என்ன, ஒரு ஆண்பாலை குறிக்குது, அதனால ஆண்பால் வினை முற்று பெற்றுச்சு, அதனால வினை முற்று. அதுக்கு என்னது, கடைசியில் என்ன சொல்லியிருந்தேன், அது விகுதி அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதனால இது விகுதி. ஓகேவா? அடுத்து நடந்தனன் அப்படின்றத பிரிச்சோம். நட அப்படின்றது பகுதி, இந்த அப்படின்றது சந்தி, அதுல இந்துல என்ன வரும், இத்தானது விகாரம் ஆயிடுச்சு, அதுல தாவை பிரிக்கிறோம். இத்து கூட்டல் ஆசி கொடுத்த இத்தை மட்டும் தனியா எழுதுறோம். அது என்னது, இறந்த கால இடைநிலை. ஏன்னா நடந்தனன் அப்படின்றது முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து இதுல ஒரு ஆ இருக்கு, அந்த ஆவை எழுதுறோம். ஓகேவா? அடுத்து நாவை பிரிக்கிறோம். இன்னு கூட்டல் ஆசி கொண்டுனா இந்த இன்ன தூக்கி இங்கே போடுறோம், சாரியே ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு, சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆயிடுச்சு. ஓகேவா? பகுபத உறுப்பிலக்கணம் புரிஞ்சிருச்சா? ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நான் நடத்தின மெத்தட்ல இருந்து உனக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? என்ன பண்ணணும், கீழே கமெண்ட்ல கரெக்டா ஆன்சர் அப்படின்றது போடணும். நான் இப்ப சொல்லி கொடுத்த மெத்தட் வச்சு இப்ப நான் சொன்னது எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும், ஒரு நோட் எடுத்து எழுதி இருக்கணும். புரியுதா? பகுபத உறுப்பிலக்கணம் ஈஸியா இருக்கா? ஓகேவா? என்ன ஹோம்ஒர்க்னு சொல்லவா? சாரியை அப்படின்றது என்ன சொல்லியிருந்தேன், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில இருக்கிறது சாரியை. இதுவும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சார் ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, கடந்தான். ஓகேவா?
கடந்தான், ஆற்றை கடந்தான், ஏதோ ஒரு வச்சுக்கலாம். ஆற்றை கடந்தான், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கடந்து போயிருக்கான். ஓகேவா? அது மாதிரி அதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் காண்க. இதுல பண்றீங்களா? கடை அப்படின்றது பகுதி, அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். மீதி எல்லாத்தையும் பிரிச்சு என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹோம்ஒர்க் சேனலை வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டினை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.